அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு ஐயா. மதுரையிலேயே முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தான் இங்கு மிகவும் சிறப்பு. சித்திரை திருவிழா எனும் திருவிழா தான் மதுரையிலே மிகப்பெரிய திருவிழாவாக இருந்தது. அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக இந்த மதுரையில் நம் ஆறுபடை அழகன் ஒரே இடத்துல பிரதிஷ்டை செய்த இது மாநாடு அல்ல, முழுக்க முருகனுக்கு நாம் இந்து மக்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தும் திருவிழா என்பதே உண்மையாகும் ஐயா. திருச்சிற்றம்பலம். அதாவது அந்த காலத்துல நமது முன்னோர்களே தெரிவிச்சிருக்காங்க. முருகனை வழிபட்டால் யாருக்கும் எந்த ஒரு இன்னலும் இடலும் ஏற்படாது என்பது நமது சித்தர்கள் வாக்கு. அதன் பிரகாரம் ஆறுபடை முருகனையும் யார் ஒருவர் தரிசிக்கிறார்களோ அவர்களது கர்மாவும் அவர்களது பாவங்களும் தீர்ந்து புண்ணிய நிலை அடைந்து இறைவனிடம் முக்தி அடைவார்கள் என்பது நமது முன்னோர்களின் வாக்கு. அதன்படி எடுத்துக்கிட்டால் மதுரையில் இன்று இந்த மாநாட்டிலே ஆறுபட முருகனையும் சந்திக்க வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சித்திரல் குரூப் சேரக்கட்டளை சார்பில் நன்றியை தெரிவித்து, கடவுள் இல்லை இல்லை என்று கூறும் திமுக அரசிற்கு இது இந்துக்களின் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக கருதுகிறோம். பாரத் மாதா கி ஜெய். திருப்பரங்குன்றத்தில் மீது நமது முருக கடவுளின் கோவில் மீது போய் அங்கே சென்று போய் அசைவம் சமைத்து சாப்பிட்டார்கள். அதை பொறுத்து கொள்ளாமல் இந்து மக்களின் முருக பக்தர்களின் எழுச்சி என்றுதான் நாங்கள் இதை கருதுகின்றோம். இது திமுக அரசிற்கு மாபெரும் கண்டிப்பு என்று இந்து முன்னணி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாடு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்ததான இருக்கு. உலகத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து எல்லா மாவட்டத்தில இருந்தும் வந்திருக்காங்க. அதனால மிக சிறப்பா கருதுகிறோம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற 6 படை முருகரையும் ஒரே இடத்துல இங்க தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. அதுக்காகவே நிறைய முருக பக்தர்கள் 3 நாளா தங்கி இருந்து முருகரை தரிசித்து இப்பொழுது மாநாடு நடைபெற உள்ளது. இப்ப இது ஒரு அரசியலுக்காக நடத்தப்படுற மாநாடுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு முருக பக்தர் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அரசியலுக்காக சேர்த்துற மாநாடு பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்தும் அதுக்கு இப்ப நடைமுறையில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அது சொல்ல விரும்பல. அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நீங்க வந்திருக்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இது பக்தருக்காக வந்த கூட்டமா இல்ல அரசியல் கட்சிக்கு வந்த கூட்டமானு பார்க்கறத வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இது உலக நாடுகளே பார்த்து கொண்டு இருக்குது எப்படி வந்திருக்கிற மக்கள் அப்படின்னு. அது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். முருகனையும் ஒரே மேடையில வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. அறுபடை வீடு எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இப்ப நேரடியாக போனாலும் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அந்த அறுபடை வீடும் ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப எங்களுக்கு எல்லையில தான் மகிழ்ச்சியா இப்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மாலை கந்த சஷ்டி கவசம் நடக்குது. அப்ப மனதில் என்ன இந்த மாதிரி வேண்டுதல்கள் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே இந்த மாதிரி கந்த சஷ்டி நிறைய இருக்கு. கண்டிப்பா இது இந்துக்கள் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக தானே. கண்டிப்பாக நம்ம ரொம்ப நம்ம நாடு நல்லா இருக்கும், எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஒற்றுமை கண்டிப்பாக கடைசி வரையிலும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதான் என்னுடைய விஷயம்.